அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சிம்பு அப்படின்னாலே அந்த ஃபேன் பேஸ் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபேன் பேஸ் சார். அதாவது ஒரு லாயலாக இருக்கிற ஃபேன் பேஸ் யார் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுத்தால் அது சிம்புவும் அதில் முன்னணியில் இருப்பார் சார். யுவன் சங்கர் ராஜா நடத்தின கான்சர்ட்டில் சிங்கப்பூரில் சிம்பு அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சார். அது வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு அடைந்திருக்கு. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து எந்த இடத்துலையும் அவனை அடக்கி வைக்க முடியாது, அவன் எந்த இடத்துலையும் வந்து அவன் தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பான் அப்படின்றத இசையிலுமே வந்து சிம்பு கற்று தேர்ந்தவர் தான். இப்போ இந்த கான்சர்ட் இந்த ஒரு புது வழியில் இப்போது 150 பாடல்கிட்ட பாடியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவரே தனியாக கான்சர்ட் நடத்த போகிறாரு அப்படின்ற செய்தியெல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த வழியில் போகிறத எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ இன்னொன்றும் சொல்கிறாங்க சார், இப்போ நேற்று வந்தவங்களாம் வந்து இந்த அளவுக்கு 100 கோடி கிளப்பில் வராங்க, பெரிய பெரிய ஹிட்டு கொடுக்குறாங்க, சிம்பு இத்தனை நாளாக வந்து தன்னுடைய கேரியரை வந்து தானாகவே அழிச்சிக்கிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் வைக்கிறாங்க. எப்படி சார் ஓவராலாக புரிஞ்சுக்கிறது? பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. என்ன காரணம்னா, உங்களுக்கு ஒரு துறை சார்ந்த அறிவுங்கிறத தாண்டி நிறையா ஆர்ட் ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்க, நிறையா கலைகளை உள்வாங்கி கொண்டவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, இப்போ நீங்கள் இளையராஜா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இசை மட்டும்தான் நினைவுக்கு வரும். இசை சார்ந்து அவர் பாடகராக பாடியிருக்கலாம் அல்லது எழுதியிருக்கலாம், அவ்வளோதான். இசை தான் அவருடைய அடையாளம். இங்கே கங்கை அமரனுக்கு அப்படி சொல்ல முடியாது. எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். கங்கை அமரன்னா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, கரகாட்டக்காரன் மாதிரி படம் பண்ணியிருக்காரு, மியூசிக் பண்ணியிருக்காரு, பாட்டு பாடியிருக்காரு, வேறு முகம் இருக்குது. மிக சிறந்த பாடலாசிரியர் சார். ஆமாம், நல்ல பாடலாசிரியர் தான். ஆனால் ஒற்றை அடையாளத்துக்குள்ளே அவர் வரமாட்டார். இந்த பல துறை வித்தகர்களாக தங்களை வந்து வடிவமைக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்க சிக்கல் என்னென்னா, அவங்க அபாரமானவங்களாக இருப்பாங்க. ஒரே நேரத்தில் வந்து ஒரு 2-3 கிணறு தோண்டினா எல்லா கிணறும் பாதி கிணறாக தான் இருக்கும். ஒரே கிணறு தோண்டினா தண்ணி வந்துடும். சிம்பு பண்ண வேலை என்னென்னா, 4-5 கிணறை ஒன்றா தோண்டினதுனால எல்லாமே பாதி மண் பாதி தண்ணியாக இருக்குது. இதுதான் விஷயம். சிம்பு வந்து அவருடைய குழந்தை பருவத்திலேயே தொட்டில் தொடங்கி ஒரு மனிதனுக்கு அப்பயே அவர் வந்து ஒரு கலைத்துறை சார்ந்த அவங்க அப்பா வந்து டி ராஜேந்தர் வந்து ஒரு மிகப்பெரிய வித்தகர், கலை வித்தகர், குழந்தை நட்சத்திரமாகவே அறிமுகமாயிட்டார். ஐ ஆம் ஏ லிட்டில் ஸ்டார், ஆவேன் நான் சூப்பர் ஸ்டாருங்கிற பாட்டில் அவர் குழந்தையாகவே வந்து நடிச்சிருக்காரு. அங்கே தொடங்கிய பயணம் அவர் கதாநாயகனாகி பல வித்தியாசமான படங்களில் விதவிதமான கேரக்டர் நடிச்சிருக்கார். இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் வந்த 10 தலைன்னு ஒரு படம், அதில் அவர் கேரக்டர் என்னென்னா மணல் மாஃபியா தான் ஒரு கேரக்டர், மணல் கொள்ளையன் தான் கேரக்டர். இது ஆக்சுவலாக நெகட்டிவான ஒரு கேரக்டர், வில்லன் பண்ண வேண்டிய கேரக்டர். அதை வந்து ஹீரோ பண்ணியிருப்பார். சிம்பு நடித்ததுனாலேயே மணல் மாஃபியாங்கிறதெல்லாம் மறந்து ரசிகர்கள் மணலை கொள்ளையடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை போல இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு ரசிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து அவருக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கடந்த கால படங்கள் எல்லாம் வித்தியாசமான படங்கள். மன்மதன்கிற படம் ஒவ்வொரு பெண்களையும் வந்து தேடி தேடி கொள்கிற ஒரு கதை. அந்த கதையிலலாம் வேறு எந்த ஹீரோ நடிக்கவே முடியாது. நடித்தா நெகட்டிவ் இமேஜஸ் மட்டும்தான் வரும். அது மாதிரி விண்ணை தாண்டி வருவாயா, பல படங்கள், வித்தியாசமான படங்கள். அவருக்கு வந்து அவர் டைரக்டராகவும் படம் பண்ணியிருக்காரு. நயன்தாரா வச்சுலாம் அவர் படம் பண்ணார். வல்லவன் படம் பண்ணார். அப்போ அவருக்கு என்னென்னா எல்லா விஷயங்களையுமே உள்வாங்கக்கூடிய ஒரு கலைஞனாக அவர் இருக்கிறார். இப்போ சமீபத்தில் வந்து இப்போ மணிரத்னமுடைய இயக்கத்தில் கமலஹாசனோடு சேர்ந்து தக் லைஃப், அந்த படத்தில் ஒரு அபாரமான நடனம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கமலஹாசனே அடிப்படையில் ஒரு நடன டான்ஸ் மாஸ்டர். அவரே தொடக்கத்தில் அவர் பெஸ்ட்டு டான்ஸரு. அவர் வந்து நீங்கள் சலங்கை ஒளி மாதிரி படம்லாம் அவரை வச்சு தான் எடுக்க முடியும். நீங்கள் அந்த கிணத்தடியில் ஆடுற, அந்த நில ஒளியில் ஆடுற டான்ஸ்லாம் மறக்கவே முடியாது. பிரமாதமான நடன கலைஞர் கமலஹாசன். வேறு யாருன்னா உள்ளே வந்துடுவாங்க. ஆமாம், தண்ணிக்குள்ளே விழுந்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா கூட சேர்ந்து நடனம் ஆடினதுலாம் இருக்குது. காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது பாட்டில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவாவும் கமலும் ஆடுவாங்க. அதே மாதிரி ஒரு நடனம் கமலஹாசனுக்கு சிம்புக்கும் ஒரு போட்டி நடனம் மாதிரி இருக்குது. அதனால் கமலஹாசனோட ஈக்குவலாக நடிக்கிறது இருக்குல்ல, அவரோட போட்டி போடுறதுக்குல, அது சில பேரோட நீங்கள் ஃப்ரேமில் நின்றீங்கன்னா நம்ம காலி ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி பல படங்களுக்கு வந்து அவர் வந்து பிரத்யேகமாக தன்னுடைய நடிப்பை கொட்டியிருக்காரு.
தக் லைஃப்க்கு பின்னாடி அவருடைய உயரம் வேற எங்கேயோ போயிடும். இப்போ மணிரத்னம் வந்து தொடர்ந்து சிம்பு வந்து பேக்கப் பண்ணிகிட்டே இருக்காரு சார். இப்போது சிம்பு வந்து படத்துக்கே வர்றது கிடையாது, வீட்டிலே பத்திரிக்கை இருக்கிறாரு, பல ப்ரொடியூசருக்கு வந்து பிரச்சனை தராருன்னா மணிரத்னமே அவர்கள் வந்து வீட்டு வாசலில் வந்து கூப்பிட்டு போகிற அளவுக்கு சிம்பு வந்து நேசிச்சுட்டே இருக்காரு சார். சிம்பு கிட்ட இருக்கிற திறமையை நம்பி தானே சார் அது. அதாவது தக் லைஃப் படத்துக்கு முதல்ல வந்து சிம்பு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கதையை வந்து சொல்லும் போது சிம்பு வேணான்ட்டார், இந்த படம் இந்த கதை வேணாம் எனக்கு அப்படின்ட்டார். என்ன காரணம்னா என் மேலே கதை ஃபோக்கஸ் ஆகலை, அதனால் வேற ஒரு படத்தில் பண்ணுவோம் சார் அப்படின்னு மணிரத்னமாக இருந்தால் கூட அவர் விரும்பலைன்னா வேணான்ட்டார். ஆனால் திரும்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி போய் அவர் மணிரத்னம் என்ன பண்ணுறாருன்னா அந்த கதையை டெவலப் பண்ணி அந்த கேரக்டரை டெவலப் பண்ணி இன்னும் வேறு வேறு ஆர்டிஸ்ட்டை போகிறார், பல நடிகர்கள்ட்ட போகிறாரு. அவருக்கு வந்து ஒரு திருப்தி வரலை, திரும்ப சிம்பிட்ட வர்றாரு மணிரத்னம் வந்து நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், இப்போ கதை வந்து வேறு லெவலில் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த கதையை மறுபடியும் கேட்டுட்டு ஓகே பண்ணுறாரு. இப்போ தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்க முடியுமோ அதை தான் யோசிக்கிறார். மணிரத்னம் பெரிய டைரக்டர் ஆச்சே, ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டரில் ஒரு ஆளாச்சே அப்படின்னு அவர் யோசிக்கலை, தனக்கு எதுவும் சரின்னு போடுதோ அதை பண்ணுறாரு. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து நிறைய அறிமுக இயக்குநர்கள் படங்களில் நிறையா நடிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் இப்போ இருக்க நடிகர்கள்லாம் என்ன பண்ணுறான்னா ஏற்கனவே படம் எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டு வாங்குறான். இப்போ இருக்கிற டைரக்டர்லாம் எப்படி இருக்காங்கன்னா பாதி பேருக்கு மேலே ஒரு படம் தான் ப்ரூவ் பண்ணுவாங்க, ரெண்டாவது படமே தோற்று போயிடுவான். ஏன்னா அவட வச்சிருக்கிற கதையே ஒரு கதை தான் இருக்கும், 10 வருஷம் அடகாத்து ஒரு கதை வச்சுருப்பான். மொதல் படத்தில் கொட்டி தீர்த்துருவான் நிரூபிக்கிறக்காக, ரெண்டாவது படம் எடுத்தீங்கன்னா அந்த படம் எடுத்தாலும் தானே இந்த ஆள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு படம் எடுக்கிறாங்க ரெண்டாவது முறை. ஆனால் அப்படி இல்லை, சிம்பு நிறைய புதுமுக இயக்குநர்களோடையெல்லாம் அவர் பணிபுரிஞ்சுக்கிறார். காரணம் அவரோட கான்ஃபிடென்ட்டு, நான் இருக்கேன் அந்த படத்தில் அப்படிங்கிற விஷயம். அதனால் அது அவருடைய நடனம், அவருடைய பாடல், அவருடைய நடிப்பாற்றல் என்னன்னா கதை தேர்வில் அவர் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தாமல் விட்டார். அதாவது சிறந்த இயக்குநர்களோட பணிபுரியும் போது தான் உங்களுடைய வேறொரு பரிணாமம் வந்து வெளிப்படும். அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணுறாருனா தனுஷ் போன்றவர்கள், வெற்றிமாறன் மாதிரி இயக்குநர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறவங்களோட அவர் பயணப்பட்டதுனால அவருடைய அடையாளம் வந்து வேறொரு அடையாளமாக மாறிச்சு. நீங்கள் விஜய் சேதுபதியினுடைய வெற்றியே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த சிறந்த கதை தேர்வும் அதற்கான இயக்குநர்கள் தான். அந்த குறும்பட இயக்குநர்களுடைய அந்த அலை வந்தபோது அவங்களுடைய எல்லாருடைய அந்த இதையும் அவர் பயன்படுத்திக்கிட்டார். அந்த பாதை தான் அவருக்கான சினிமாவில் வந்து அவரை வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போச்சு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு டீம் செட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் அவர் என்ன பண்ணிட்டார்னா தன் மீது இருக்கக்கூடிய ஓவர் கான்ஃபிடென்ஸில் சில கதைகளை வந்து அவர் கேட்பதில் கொஞ்சம் முன்பின்ன ஆயிட்டார். ஆனாலும் நினைத்து பார்ப்பதற்கான திரைப்படங்கள் அப்படின்னு ஒரு வரிசை வந்து எப்பொழுதுமே சிம்புக்கு இருக்குது. அதில் இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த வரப்போகிற தக் லைஃப் வந்து அவரை வேறு லெவலுக்கு காட்டும். இப்போ இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க சார், பொன்னியின் செல்வனில் வந்து சிம்பு நடிகர் தான் இருந்தது, சிம்பு உள்ளே வந்தால் நாங்களாம் நடிக்க மாட்டோம் அப்படின்லாம் சில பேர் சொன்னதாக சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? உண்மையாகவே இண்டஸ்ட்ரியில் சிம்பு மீது வந்து ஒரு வெறுப்பு இருக்கா சார் எல்லாருக்கும்? அல்ல, சிம்பு மேலே வந்து சில பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கலாம், அது அல்லது அவர் மேலே சில பேருக்கு அதிருப்தி இருக்கலாம். அதை மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. அதாவது சிம்பு வந்து குழந்தை நட்சத்திரத்தில் இருந்து தொடர்ந்து நடிக்கிறதுனால ட்ரெண்ட் செட்டிங் மாறிக்கிட்டே இருக்கும். 10 வருஷத்துக்கு ஒரு முறை ட்ரெண்ட் செட்டிங் மாறும். இவர் நடிக்க வரும்போது விஜய் சேதுபதி கிடையாது, சிவகார்த்திகேயன் கிடையாது, வேறு ஆட்கள்லாம் கிடையாதுல்ல. இப்போ இவர் என்ன செய்யணும்னா ரஜினிகாந்த்கிட்ட ஒரு உத்தி இருக்கும். இந்த காலகட்டத்தில் சமகாலத்தில் யார் வந்து எந்த டைரக்டர் வந்து பிரைட்டாக வர்றாங்க அப்படின்னு பார்த்து டக்குன்னு அவங்கள கூப்பிட்டு கதை கேட்குறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். பாரஞ்சித் வந்து ஒரு நல்ல படம் பண்ணுறாரு, மெட்ராஸ் மாதிரி படம் பண்ணுறாருன்னா உடனே அவரை வச்சு படம் பண்ணுறது, நெல்சன் படம் பண்ணுறாருன்னா அதில் வச்சு பண்ணுறது. அப்போ யாரோட ட்ரெண்ட் செட்டிங்கில் வந்து இன்றைக்கி நம்ம போக முடியுமோ, இயக்குநர்களின் நடிகர்னு ஒன்று இருக்குது, அதை ரஜினிகாந்த் கரெக்டாக தேர்வு செய்வார். இவருடைய ரூட்டு வந்து ரஜினிகாந்த் ரூட்டு கிடையாது, கமலஹாசன் ரூட்டு, நான் தான் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல அவர் சில சாய்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கார். அப்படி தான் அதை பார்க்கணும். அது திரும்ப பல இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் பல விதமான இயக்குநர்கள். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 வகை இருக்கிறது. இயக்குநர்கள் வந்து டேலண்ட்டாக இருக்கிறாங்க, இவங்க சொன்ன கதையை கரெக்டாக எடுத்துருவாங்க, அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நடிகன் தலையிடுறதை குறைச்சிக்குவாங்க. ஆள் வீக் ஆகிட்டான், ஒன்றும் இல்லை, சரக்கு இல்லை, ஏதோ வந்து கொஞ்சம் தேத்துறது மாதிரி இருக்குது அப்படின்னா தலையிட்டால் தான் தேத்த முடியுங்கிற இடமும் இருக்குது. அப்போ நடிகர்களுடைய தலையீட்டுக்கு அடிப்படை என்னென்னா இயக்குனர் வந்து ஆளுமை மிக்கவராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா உள்ளே பூந்து அவங்களோட கருத்துக்கள்லாம் சொல்லும் போது அது இவர் படம் மாதிரியும் இல்லாமல் அவர் படம் மாதிரியும் இல்லாமல் வேறொன்னா மாறி வந்து நின்றோம்.
அந்த அபாயம் வந்து நிச்சயமாக ஒரு இயக்குனர்களாக தன்னையே ஒரு டைரக்டராக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ அந்த நிலைமையெல்லாம் மாறி இப்போ கான்செப்ட்டுக்கு வந்திருக்காரு சார். இப்போ நான் தான் பெரிய கெத்து அப்படின்னு நினச்சது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து ரசிகர்கள்கிட்ட நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செர்ட்டில் வந்து பாடிட்டு டான்ஸ்லாம் ஆடுறாரு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் பிரமாதமான ஒரு பாடகராகவும் இருக்கார். ஒரு இசை நிகழ்ச்சியில் வந்து ஏதாவது 1-2 பாட்டு விதிவிலக்காக பாடுறது அப்படின்னு ஒன்று உண்டு. இப்போ கமலஹாசன்லாம் நல்லா பாடுவார், ஒரு சில பாடல் பாடுறதுன்னு ஒன்று உண்டு. ஆனால் சிம்பு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் மாதிரி ஒரு பிரமாதமாக பாடக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சியில் ஒரு 1/3 பாடலை அவரே பாடுறாரு, ஒரு 1/3 பாடிடுறாரு. அப்படிங்கிறப்ப தனியாக கச்சேரியாக அவரை வச்சு நடத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு இசை ஆற்றல், நடன ஆற்றல், நடிப்பு எல்லாமே இருக்குது, பர்ஃபார்மன்ஸ். ஆமாம். அவர் என்னென்னா இந்த பத்திரிகையாளர்கள், மீடியா பீப்புள் அவங்களோட வந்து அவர் கொஞ்சம் சுமூகமான உறவை வந்து மெயின்டைன் பண்ணாதனால யாரையாவது காக்க வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் போய் அவரை பற்றி எதிராக எழுதுவான். ஈஸி ஆக்சஸில் அந்த விஷயத்தில் வந்து அவருக்கு வந்து என்னென்னா இந்த கலைஞர்களுக்கே உரிய குணாதிசயம் ஒன்று இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, டைம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க சில பேர். அதற்கு வந்து நேரடியாக வந்து அதை வெளியிலேருந்து பார்க்குறவன் வந்து ஒரு ஒரு ஒழுங்கினமாக பார்க்கறது அப்படின்னு ஒரு வகை இருக்கிறது. சில பேர் என்ன பண்ணுவான்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் சிந்திக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து அந்த டிசிப்ளின்குள்ளே வரமாட்டாங்க, அந்த மரபுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவருக்கு வந்து நெகட்டிவான இமேஜை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. அதையெல்லாம் மீறி இப்போ என்ன செய்கிறாருன்னா இன்றைக்கி வந்து பெஸ்ட்டாக யார் கதை பண்ணுறாங்க. இப்போ பார்க்கிங் பட இயக்குனர் வந்து நல்ல கதை வச்சுருக்கிறாரு, கூப்பிட்டு கேட்குறாப்புல. அதே மாதிரி வந்து சுதா கொங்கரா இந்த மாதிரி ஆட்களோடையெல்லாம் அவர் கதை கேட்குற இடத்துக்கு வந்து அவர் ஒரு ஒர்க் இடத்துக்கு வந்திருக்கார். அதனால் அவருடைய இது வந்து வேறொரு இடத்த நிச்சயமாக அடையும். சிம்பு 2.0 அது மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வராரான்னு நம்ம பார்ப்போம் சார். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு நினைக்கிறோம். நன்றி சார்.